பிரவீன், உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா? இவ்ளோ உயிர்கள கொல்றோம். ஒரு நாள் கூட உங்களுக்கு அது வருத்தமா இல்லையா? இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ்ங்கிறது ப்ரிகாஷன் ஆக்ஷன் தான் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ். இது எல்லாத்தையும் விட பெரிய டேஞ்சரான ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ. இது ஏதாவது நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேட்டை பொறுத்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கெமிக்கல் யூஸ் பண்ணாம அங்க வந்து ஒரு ஃபேமிலியா வந்து இறந்து போயிட்டாங்க. அரிச்சு முடிஞ்சு லாஸ்டா கூடு மட்டும் தான் இருக்கு. அப்பதான் தெரியுது கரையான் வந்துருக்கு. இதுக்கு முன்னால எப்படி தெரிஞ்சது? நம்ம பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த சொன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வேற என்ன விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th ஃப்ளோரில் கரையான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் இடையில இருக்கிற எந்த ஃப்ளோருமே அஃபெக்ட் ஆகுது. ரீசன் என்னன்னா, அந்த மாடுலர் கிச்சன் ஏரியாவில கரப்பாம்பூச்சி வருது. இப்போ கஸ்டமர் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிச்சன் பண்ணனால கரப்பாம்பூச்சி வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு காக்ரோச்னால 33 பாக்டீரியாஸ் வரும். ஓகே, இப்போ நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்கும் சொல்றீங்க, கமர்ஷியலுக்கும் சொல்றீங்க. இது ரெண்டு இடத்தையும் யூஸ் பண்ற இந்த கெமிக்கல்னால அங்க இருக்க குழந்தைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? சீலிங்ல ஒரு பழைய வீடு ரெனோவேட் பண்ணலான்னு போனோம். பாத்தீங்கன்னா சீலிங்ல லைட்டிங்கான அந்த சுவிட்சை கழட்டும் போது அதுக்குள்ள கரையான். இப்போ நாங்க சைட்ல இன்டீரியர் பண்ணும்போது கஸ்டமருக்கு இருக்கிற ஒரே பயம் என்ன தெரியுமா? நீங்க போடுற பிளைவுட்னாலதான் கரையானே வருது. வணக்கம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா தெரியாத விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது உட்டூருக்கு நிறைய பண்றோம், அது வந்து கரையான் அந்த மாதிரி இதுலனால நிறைய வந்து டேமேஜ் ஆயிருது. அதை பத்தி அதுல எக்ஸ்பர்ட்டான ஒருத்தரை வந்து இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவர்கிட்டயே வந்து நம்ம கேள்வியை கேட்கலாம். வணக்கம் பிரவீன், உங்களை இன்ட்ரோ பண்ணிங்க, நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லலாம். என்னோட பேர் பிரவீன் குமார். என்னோட கம்பெனி நேம் பிரிசிஷன் பெஸ்ட் கண்ட்ரோல். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியில் இருக்கிறோம் நம்ம ஆஃபீஸ். நம்ம கடந்த ஒரு 10 வருஷமா இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ஃபீல்ட்ல வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. இதுல எந்தெந்த இதெல்லாமே இதுல வரும்? இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறது பூச்சிகள் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. பூச்சிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பூச்சிகள், அதாவது வீடுகள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய, அதாவது கரையான், கருப்பான் பூச்சி, எலி, இந்த மாதிரியான பெஸ்ட் ரிலேட்டடான பூச்சிகளுக்கு சர்வீஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு புது வீடு கட்டுறாங்க. கட்டும்போது எந்த ஸ்டேஜ்ல இதை பண்ணணும்? நிறைய பேர் இது பாத்தீங்கன்னா, நாங்க வுட் ஒர்க் பண்ணும்போது கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்டே வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்தெந்த ஸ்டேஜ்ல பண்ணணும், அது எவ்வளவு நாள் அதோட கெமிக்கலோட பவர் இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டும் போதுன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா பிஃபோர் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபூட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பில்லர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பில்லர்ல இருந்தே வந்து கெமிக்கல் பேரியரை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபூட்டிங், அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் லெவல்ல சாண்ட் ஃபில் பண்ணி திம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணும். இது போக எக்ஸ்டர்னல் பெரிமீட்டர், ஸோ அவுட்டர் ஏரியால கடப்பார ராடிங் பண்ணி ஸோ அதுல வந்து கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வாரண்டி இருக்கு. இந்த கெமிக்கலோட பேரியர் வந்து ஷுவரா வந்து 10 இயர்ஸ் வந்து அது எஃபெக்டிவ் இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து மண்ணுல மட்டும், அந்த சாயில்ல மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணுவோமா, இல்ல நம்ம வந்து மண்ணுல இன்ஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோமா, இல்ல இது எந்த மாதிரி? அதை 10 வருஷங்கிறது எதை வச்சு சொல்றீங்க? எப்படி அது 10 வருஷம் தாங்கி நிற்கும்? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா WHO சர்டிஃபைடு கெமிக்கல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இந்த கெமிக்கல்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த வாரண்டி யாரு கொடுப்பாங்கன்னா, எங்களை மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கி பண்றவங்க மட்டும்தான் ISO ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல பண்ணா மட்டும்தான் இந்த வாரண்டி வந்து நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷுவரா 10 இயர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கலை வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல டைல்யூட் பண்ணி அதை வந்து சாயில்ல கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ். ஓகே, இப்போ நீங்க 10 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்றீங்க. இப்போ 10 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம ஏதாவது ட்ரீட் பண்ணணுமா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ். அதாவது வந்து வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஏதாவது கரையான் ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்ம வந்து எக்ஸ்பென்சிவா வுட்டை வந்து நம்ம வச்சிருக்கோம், அதுல வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு, டெர்மைட் வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா வால்ல வந்து 1 feet ரேண்டமா ட்ரில்லிங் பண்ணி அதில் கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணுவோம். இப்போ சார் கேட்ட மாதிரி இப்போ வீடு கட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லை 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரில்லிங் மெத்தட்ல கம்ப்ளீட்டா வால்ல வந்து கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு வந்து 5 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம்.
ஓகே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து ஃப்ளோர் லெவல், அதாவது கீழ இருக்கிற நிலத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சு ஃப்ளோரிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேல மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணோம்னா அது ஒரு 5 இயர்ஸ் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது இல்லாம ஒரு உங்க சைட்ல இருந்து நீங்க இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுல கஸ்டமர் வந்து இந்த இடத்துல இதை தப்பு பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணிட்டா அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேஃப்டியா இது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது உங்களோட சைட்ல இருந்து எந்த இதை சொல்லுங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இன்ஜினியர் சைட்ல இருந்து அவங்களே கெமிக்கல் வாங்கி அப்ளை பண்றதெல்லாம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராப்பரான டைலூஷன் இருக்காது. அதே மாதிரி கெமிக்கல் வேரியேஷன் கெமிக்கல் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் காம்பனன்ட் லெவல் இருக்கும். ஸோ இமிடா குளோரிபேட்டுங்கிறது ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலுக்கு தான் நம்ம வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம், 5 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். இதே வெளியே வந்து பாத்தீங்கன்னா குளோரோபரிபஸ் இன்னொரு கெமிக்கல்லாம் இருக்கு, டெர்மினேட்டர், இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அதுக்கான வாரண்டி கொடுக்க முடியாது. பட் அது மூலியமா பூச்சிகள் சாகும். பட் வாரண்டி அதுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. இன்கேஸ் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறோம், இப்போ சார் கேட்ட மாதிரி இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் மெத்தட்னு சொல்லிட்டு நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பைப்பிங் மெத்தட் கூட பண்ணலாம். இந்த பைப்பிங் மெத்தடுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வால் சைடில் கார்னர்ல வந்து பைப்பிங் அப்ளை பண்ணி, அந்த பைப்போட பேர் வந்து போரஸ் பைப். இந்த பைப் அப்ளை பண்ணி அவுட்ல வந்து இன்சைட் அவுட் சைட் போற இன்லெட் அவுட்லெட் பைப் லைனை கொடுத்துருவாங்க. ஸோ அதில் கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி ஆஃப் சர்வீஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு பைப்புக்கு இருக்கு. பட் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கெமிக்கல் ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரியான சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பைப்பை வந்து நீங்க நிலத்துக்கடியில பதிச்சிருவீங்க. நீங்க எப்போ நம்ம வந்து கெமிக்கல் இது பண்ணணுமோ வெளியில இருந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். ஆமா, இதுக்கான இன்லெட் அவுட்லெட் பைப் லைன் வந்து வெளியே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு அப்படின்னா குறைஞ்சது 3ல இருந்து 4 ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல கெமிக்கல் வந்து ஒரு இன்லெட்ல கெமிக்கல் அடிச்சோம்னா அவுட்லெட்ல வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டியூரேஷன்ல கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது இந்த போரஸ் பைப்ல 1 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மைனட் ஹோல்சஸ் நிறைய இருக்கு. இந்த ஹோல்சஸ் வழியா கெமிக்கல் வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்டிவ் பண்ணலாம் நம்ம. ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கரையான் மாதிரியான பூச்சிகளுக்கெல்லாம் நீங்க கெமிக்கல்லாம் அப்ளை பண்ணிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. நாங்க நிறைய பில்டிங்ல பார்த்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4th ஃப்ளோர், 5th ஃப்ளோர் அங்க எல்லாம் கூட ஃபால் சீலிங்க்கு உள்ளாரையும் கரையான் இருந்த மாதிரி நாங்க பாக்குறோம். இதெல்லாம் எப்படி இந்த கரையான் வந்து அது வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணுது? அதை பத்தி ஏதாவது டீட்டெயிலா சொல்ல முடியும் சார்? இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கரையான் வந்து நார்மலா சாயிலுக்குள்ள இருக்கிற கரையான் அது வந்து செல்லுலஸ்ங்கிற கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணி எவ்வளவு தூரம் வேணா அதனால போக முடியும். செல்லுலஸ்ங்கிற கண்டென்ட் எதுல இருக்குன்னா பச்சையா இருக்கிற மரத்துல இருந்து அது இருக்காது, காஞ்சு போன மரத்துல. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா படாக், டீக் இந்த மாதிரி உடல வந்து கரையான் வராதுன்னு சொல்லுவாங்க. டியூரேஷன் டிஃபரன்ஸ் வரும். இப்போ சார் சொன்ன மாதிரி ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12th ஃப்ளோர்ல கரையான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் இடையில இருக்கிற எந்த ஃப்ளோருமே அஃபெக்ட் ஆகல. ரீசன் என்னன்னா கீழே இருக்கிற கரையானுக்கு 12th ஃப்ளோர்ல இருக்கிற உட்ல இருக்கிற செல்லுலஸ்ங்கிற கண்டென்ட் தான் அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிருக்கு. அதனால டைரக்டா அந்த உட்டுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் ஏன் இந்த உட்டுக்கு டிஃபரன்ஸ் வருது, இடையில வந்து எது அஃபெக்ட் ஆகல அப்படின்னா நம்ம ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து குக் ஆகாம நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி கரையானுக்கு அது சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டோட பதத்துக்கு அந்த உட்டு வந்து டெவலப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுது. டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது சாப்பிடக்கூடியது அந்த ஃபுட்டோட பதத்துல எந்த உட் இருக்கோ அந்த செல்லுலஸ் கண்டென்ட் எதுல வந்து கன்வெர்ட் ஆகுதோ அதை போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுது. அதனாலதான் அந்த பர்டிகுலர் இடத்துல நீங்க சொன்ன மாதிரி மேல வர ஃப்ளோர்ல வந்து அதை அஃபெக்ட் பண்ணிருக்கு. அது எவ்வளவு தூரம் வேணாலும் அதை டிராவல் பண்ணி சாப்பிட்டுருன்னு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா சார். ஏன்னா கரையான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம இருக்கிற எர்த் லெவல் சாயில இருந்து கிரவுண்ட் லெவல்ல ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டருக்கு தூரம் வரைக்கும் அதால வந்து சர்வே பண்ணி அதோட காலனி வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு தூரம் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் பண்ணாலும் மேல எவ்வளவு தூரம் வேணாலும் அதெல்லாம் வரும். ஓகே. இப்போ கரையான் இருக்கிற மாதிரியே இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடுலர் கிச்சன் ஏரியாவில எல்லாம் கரப்பாம்பூச்சி வர்றது. இப்போ கஸ்டமர் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிச்சன் பண்ணனால கரப்பாம்பூச்சி வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட சைட்ல இருந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? இப்போ நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி பண்றனால கரப்பாம்பூச்சி வருதா, இல்ல அதுக்கான சூழ்நிலையா அது மாறுது? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுலர் கிச்சன் பெருசா இல்ல. அதனால என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைடிங் பிளேசஸ் வந்து கம்மியா இருந்துச்சு. ஆனா அப்பவும் கருப்பாம்பூச்சிகள் இருந்துச்சு. இந்த கருப்பான்பூச்சி எங்க இருக்கும் அப்படின்னா அது பர்டிகுலர் இடத்துல மட்டும் இருந்துச்சு. ஏன்னா ஓப்பன் ஏரியால தெரியும் எங்க இருந்துச்சுன்னா அதனால ஹைட் ஆகி இருக்க முடியாது. அதனால ஆனா இப்போ மாடுலர் கிச்சன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா காக்ரோச் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய ரூட் வே ஆஃப் இருக்கு. ஒன்னு அது ட்ரைனேஜ் வழியா வரலாம். இன்னொன்னு நார்மலா வெளியே வாங்குற மார்க்கெட்ல லோக்கல் மார்க்கெட்ல வாங்குற வெஜிடபிள்ஸ்ல அது எக்ஸ லே பண்ணிடும்.
ஒரு எக்கு உள்ள வந்துச்சுனாலே அதுல 35 காக்ரோச்சஸ் வரும். ஸோ ஒரு எக்கு வந்துச்சுனாலே எங்களோட கால்குலேஷன்ல அது 300 ஆகலாம், 3000 கூட எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இருக்கும்போது நீங்க மாடுலர் கிச்சன் பண்றதுனால மட்டும் கர்ப்பம்பூச்சி டெவலப் ஆகுறது இல்ல. என்னன்னா மாடுலர் கிச்சன் பண்ணும்போது ஹைடிங் பிளேசஸ் நிறைய இருக்கிறதுனால ஈஸியா ஹைட் ஆயிடுது. கஸ்டமருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தெரியாம ரொம்ப டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தெரியுது. அதனால கஸ்டமர் வந்து பயந்துக்கிறாங்க, மாடுலர் கிச்சன் பண்ணதுனாலதான் எனக்கு கர்ப்பம்பூச்சி வந்திருக்குன்னு. அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. இப்ப சப்போஸ் வந்து கிச்சன் பண்ணதுக்கு அப்புறம் வந்துருச்சு. அதுக்கு ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து இவ்வளவு நாளைக்கு வராது அந்த மாதிரி ஏதாவது கேரண்டியா சொல்ல முடியுமா? ஷூர் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரையான் வந்து சாயில்ல இருந்து வரனால சாயிலே ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம், இல்லாட்டி வால்ல ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம், அதுக்கு வாரண்டி கொடுக்குறோம். இப்போ காக்ரோச்சோ இல்ல ஆண்ட்ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் இன்செக்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்க்ரோலிங் இன்செக்ட் எல்லாமே நம்ம கெமிக்கல் பேரியர் உருவாக்க முடியும். எங்க நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னா வால்க்கு மேலதான் சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ வால் கார்னர்ஸ்ல கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணுவோம். கிச்சன் இல்லாட்டி ஃபுட் ஹேண்ட்லிங் ஏரியா, அதாவது ஸ்டோர் ரூம்ஸ் இங்க மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஜெல் அப்ளை பண்ணுவோம். இதோட எஃபெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் பேரியர் வந்து 3 to 4 month வரைக்கும் இருக்கும். இதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா ஆனுவல் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து ஒன்ஸ் இன் 4 months சொல்லிட்டு பெர் இயருக்கு 3 சர்வீஸ் பிளஸ் அந்த 1 year கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சாலும் அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி தரோம். ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட் பண்ணிட்டோம்னா நம்ம கரப்பான்பூச்சி வரதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா சார். என்னன்னா இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ்ங்கிறது ப்ரிகாஷன் ஆக்ஷன்ங்கிறது தான் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ். ஒரு பூச்சி வந்து ஏன்னா இப்போ காக்ரோச்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு காக்ரோச்னால 33 பாக்டீரியாஸ் வரும். ஒரு காக்ரோச் எக்ல இருந்து 30 எக்ஸ் காக்ரோச்சஸ் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்க ப்ரிவென்டிவ் சர்வீஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது சால்வ் ஆகும். ஸோ இந்த காக்ரோச் சர்வீஸ், இந்த ஆண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிகாஷன் ஆக்ஷன். அப்படி முன்னாடியே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஆஃப்டர் அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். ஓகே. இப்போ இதை தாண்டி வேற என்ன விதமான இப்போ இன்சைட்ஸ் வந்து நம்ம சொல்றோம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் சொல்றோம். இதை தாண்டி வேற ஏதாவது நம்ம தடுக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குதா? அந்த மாதிரி பூச்சிகள்னால வேற தொல்லைகள் இருக்கும், வீட்டுல வந்து இதெல்லாம் வந்து நீங்க சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வேற இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கு சார்? என்னன்னா நீங்க என்னதான் ப்ரிவென்டிவ் சர்வீஸ் பண்ணாலும் பூச்சிகள் இருக்கிற இடத்துல தான் நம்மளோட பில்டிங்கே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து நிறைய இடத்த அழிச்சு நம்ம வீடுகள் கட்டுறோம். அப்படி இருக்கும்போது பூச்சிகள் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. ஆனா நம்ம ப்ரிவென்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்வீஸ் நம்ம பண்ணணும் ஒண்ணு. இன்னொன்னு அதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும்னா காக்ரோச் மேக்ஸிமம் வர்றது அந்த ஃபுட்டோட அந்த டேம்ப்னஸ் இதெல்லாம் வச்சுதான் அது வருது. ஸோ அப்போ அந்த கிச்சன் ஏரியா இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம கொஞ்சம் கிளீனா வைக்கலாம். ஆனா என்னதான் வச்சாலுமே அது ட்ரைனேஜஸ் மூலியமா வந்துட்டு தான் இருக்கு. என்ன ரீசன்னா நார்மலா ட்ரைனேஜஸ்ல லேக்ஸ் கணக்குல காக்ரோச்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த டெவலப் ஆகிட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ப்ரிவென்டிவ் சர்வீஸ்ங்கிறது நீங்க சர்வீஸ் தான் எடுத்துக்கிறது பெட்டர், என்னோட சஜஷன். ஓகே. இப்போ நீங்க சொல்றதுனால ட்ரைனேஜ் ஏரியாவில இருந்து தான் மேக்ஸிமம் வரும்னு சொல்றீங்க. இப்போ ட்ரைனேஜ்ல வந்து இப்போ கிச்சன்ல இருந்து டைரக்டா கொண்டு போய் கனெக்ட் பண்ணாம அந்த அவுட்லெட்ல வந்து ஏதாவது க்ளோசிங் பண்ற மாதிரியான மெத்தட் ஏதாவது இருக்கு? சார் இப்போ க்ளோசிங் மெத்தட் நீங்க என்ன பண்ணினாலுமே காக்ரோச்சஸ் அதை அப்சர்வ் பண்ணி வந்துடும். ஓகே. அதுதான் இஷ்யூவே அது. ஓகே. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிச்சனோட சிங்க் அந்த மாதிரி இதுல வந்து வேற ஏதாவது ஸ்ப்ரே மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இப்போ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வந்து அவாய்ட் பண்ண முடியும் சார்? இப்போ என்னன்னா இப்போ நார்மலா ஹிட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு, ஹிட்டு இல்லை ஹெர்பல் டைப்ல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. அதையும் நீங்க வாங்க யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபுட் ஹேண்ட்லிங் ஏரியாவை தவிர்த்துட்டு, அதாவது ஃபுட்டு ரா மெட்டீரியலா இருக்கிற அந்த இடத்த மட்டும் தவிர்த்துட்டு மற்ற இடத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது காக்ரோச்சஸ் இருந்தாலும் எரடிகேட் ஆகும், இல்ல வந்தாலும் எரடிகேட் ஆகும். அப்ப நீங்க ப்ரிவென்டிவாவே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே பிரவீன் சார். இப்போ வந்து இந்த காக்ரோச் இதெல்லாம் வந்து நார்மலா தெரிஞ்சது, கரையானோ காக்ரோச்சோ வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். இது இல்லாம இன்னும் வேற என்ன பூச்சிகள்னால நமக்கு பிரச்சனைகள் வரலாம், எதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் எல்லாமே நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலில் காக்ரோச் அண்ட் டெர்மைட்ஸு, ஆண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் காமனாக எல்லாத்துக்கும் தெரியும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா பூரான் இல்லை வந்து இந்த கம்பளி பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள் வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்குமே நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி வால் கார்னர்ஸ்ல கெமிக்கல் அப்ளை பண்ணுவோம். அது போக அதோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா சீசனிங் பெஸ்ட் அதெல்லாம் வந்து ஹெவி ரெய்னி சீசன் அப்போ வரும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த ஹைடிங் பிளேசஸ் எல்லாம் வந்து டார்க்காக இருக்கிற எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணுவோம். இது போக அதோட என்ட்ரி பாயிண்ட்ஸை மைன்யூட்டாக அதை வந்து வாட்ச் பண்ணி அதில் கெமிக்கல் அப்ளை பண்ணுவோம். இதை தாண்டி என்ன சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்ல நிறைய இடத்துல ரேட் இஷ்யூ இருக்குது. இது போக கேட்டரிங் செக்டர்ல லிசார்டு, அதாவது பள்ளிகள் பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் வந்து கேட்டரிங்ல வந்து சர்வீஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்றோம்.
ஓகே. இப்ப நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கும் சொல்றீங்க, கமர்ஷியலுக்கும் சொல்றீங்க. இது 2 இடத்துலயும் யூஸ் பண்ற இந்த கெமிக்கல்னால, அங்க இருக்க குழந்தைங்களுக்கோ, இல்ல பெரியவங்களுக்கோ அந்த மாரி ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்ல நீங்க ஒரு தடவ இந்த கெமிக்கல் நாங்க அப்ளை பண்ணிட்டா, இவ்வளோ நேரம் நீங்க உள்ள வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த மாரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ரேட்டோட சர்வீஸ் பத்தி மட்டும் சொல்லிடுறேன். ஸோ கமர்ஷியல் சர்வீஸ்ல இந்த லிசார்ட், ரேட்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, ரேட்ட பொறுத்தளவுக்கு இப்ப ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான கெமிக்கல் யூஸ் பண்ணாம அங்க வந்து ஒரு ஃபேமிலியா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த கெமிக்கல் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரேட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப்பிங் மெத்தட் அதாவது ரோடன் பாக்ஸ் மாரி கம்ப்ளீட்டா அந்த கமர்ஷியல் ஏரியால அப்ளை பண்ணி ட்ராப்பிங் பண்ணுவோம். இது போக அவுட்டர் ஏரியால கெமிக்கல வந்து நம்ம பாய்சன்ஸ் போட்டு ரேட்ட வந்து எராடிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா WHO சர்டிஃபைடு கெமிக்கல்ஸ் மட்டும்தான் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் யார் யார் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சர்டிஃபிகேட் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்ப நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஓடர்லெஸ் கெமிக்கல், ஈகோ ஃப்ரெண்ட்லி கெமிக்கல், ஈவன் ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இன்கேஸ் நாங்க ஒன்ஸ் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டோம், அங்க ஒரு கை குழந்தை இருக்காங்க, இல்ல ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா கூட எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த கெமிக்கலோட ஸ்மெல் கூட உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஏன்னா, இப்போ கெமிக்கல் அப்படின்ட்டாவே நம்ம மைண்ட்ல என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்படின்லாம் தோணும். ஸோ, அதனால அந்த கொஸ்டின் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்கிட்டோ இருக்கிறது, இது எல்லாத்தையும் விட பெரிய டேஞ்சரான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ. இது ஏதாவது நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்ட் லெவல்ல வந்து நீங்க டெத் ரேஷியோல அதிகமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ மூலியமா வந்திருக்க டெத் ரேஷியோ அதிகம். மலேரியா, டெங்கு இந்த மாரி. ஸோ மஸ்கிட்டோஸ் அப்படிங்கிறத விட ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். இந்த ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைடு அதாவது வீடுகளுக்குள்ள அப்படின்னா, கம்ப்ளீட்டா வால்ல வந்து ஒரு 5 ஃபீட் வரைக்கும் கெமிக்கல வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். இப்படி ஸ்ப்ரே பண்றனால என்ன ஆகும்னா, மஸ்கிட்டோஸ் அந்த இடத்துல வந்து உட்காரும்போது எராடிகேட் ஆகும். இது போக நீங்க கமர்ஷியலா நார்மலா பார்த்திருப்பீங்க ஃபாகிங். இந்த ஃபாகிங் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டா அவுட்டர் ஏரியால வந்து ஃபாகிங் பண்ணுவோம். இந்த ஃபாகிங் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளை ஆகிற எல்லா மஸ்கிட்டோஸும் வேற இன்செக்ட்ஸ் அதாவது ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் இருந்தா கூட எராடிகேட் ஆகும். இது போக காமனா அவுட்டர் ஏரியால இருக்கிற அதாவது வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகிற இடம் இந்த மாதிரி இடத்துல வந்து கெமிக்கல் நம்ம அப்ளை பண்ணும்போது அது 2 வகையான கெமிக்கல்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கிற எக்கு, லார்வா இது எல்லாமே எராடிகேட் ஆகும். இது போக இன்னொரு பவுடர் கண்டென்ட். இந்த பவுடர் கண்டென்ட் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம பவுடர் போட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு இருக்கிற லார்வா மட்டும் எராடிகேட் ஆகாது. அகைன் அந்த இடத்துல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் ஆனா கூட அந்த இடத்துலயும் மறுபடியும் எக்ஸோ இல்ல மறுபடியும் மஸ்கிட்டோஸ் வந்து உட்காந்தாலும் எராடிகேட் ஆகும். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும்போது மஸ்கிட்டோஸ் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே. இத தாண்டி உங்க சைட்ல வேற ஏதாவது நீங்க சொல்லணும், கஸ்டமருக்கு வந்து அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து, இந்த ஒரு விஷயத்த சொன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, வேற என்ன விஷயத்த நீங்க ஷேர் பண்ணணும்? ஸோ டெஃபினட்டா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ்ங்கிறது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். ஸோ அது ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிகாஷனா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் நாங்க ஆசைப்படுறோம். ஸோ இப்போ நீங்க வந்து உங்க வீட்டில் ஒரு சில்ட்ரன்ஸ் இருக்கலாம், இல்லை ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்கலாம். ஒரு காக்ரோச்னால வந்து பார்த்தீங்கன்னா 33 பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். இதே ஒரு ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரேட் மூலியமா நம்ம கார்ல இருக்கிற ஒயரை கடிக்கும். ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் டேமேஜஸ் எல்லாம் வந்து ரேட் உருவாக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா கரையான் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க லேக்ஸ் கணக்குல எக்ஸ்பென்சிவா வச்சிருக்கிற உங்க வுட்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து அது ஸ்பாயில் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்காக ஆஃப்டர் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் தேடணும். ஸோ பிஃபோரா இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் எடுத்துக்கணும். எல்லாரும் காமனா எடுத்துக்காத ஒரே ஒரு ரீசன் என்னன்னா காஸ்ட் வைஸா பார்க்கும்போது வெளியே வந்து ஈஸியா மார்க்கெட்ல ஸ்ப்ரே பண்ற மாதிரி கெமிக்கல்ஸ் டெர்மினேட்டர் இல்ல கரையானுக்குன்னு பர்டிகுலரா இல்ல காக்ரோச்சுக்குன்னு பர்டிகுலரா இது போக வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்கு. அதையும் யூஸ் பண்ணலாம். ஆனா அது எல்லாமே இன்செக்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் அடாப்ட் ஆயிடுச்சு அதுக்கு அப்படின்னா இந்த அது வந்து எஃபெக்டிவா இருக்காது. அதனால தான் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் எடுத்துக்க சொல்றோம். ஸோ நீங்க ப்ரிவென்டிவா இந்த சர்வீஸை நீங்க எல்லாருமே எடுத்துக்கணும். பிரவீன், இப்போ வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கரையான் வந்து அரிக்குதுன்னா, நிலவா இருக்கட்டும், இல்ல ஒரு நம்ம வுட் ஒர்க் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நமக்கு அது எந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எப்ப அது ஒண்ணுமே ஏன்னா அரிச்சு முடிச்சு லாஸ்டா கூடு மட்டும் தான் இருக்கு. அப்பதான் தெரியுது. கரையான் வந்திருக்குன்னு. இதுக்கு முன்னால எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ கரையான் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரையான்ல கிங்கு, சோல்ஜர்ஸ், ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப்ஸ் ஆஃப் டெர்மைட்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த கரையான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கீழே இருந்து சாயில இருந்து மேலே வந்து ரேண்டமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும்.
பர்டிகுலரா ஒரு வுட்டுக்கு தான் போகணும்னு போகாது. ரேண்டமா ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு மண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மண்ணுங்கிறது என்னன்னா மட் டியூப்னு நாங்க சொல்லுவோம். இந்த மட் டியூப்பை பார்த்தது நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, கரையான் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது கிடையாது. அது ஆல்ரெடி நீங்க பார்த்த இடத்த தாண்டி வேற ஒரு இடத்துல இருக்கிற வுட்டை வந்து ஆல்ரெடி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த சர்வீஸை பொறுத்தளவுக்கு நீங்க பிஃபோராகவே இந்த சர்வீஸ் எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து மினிமம் ஒரு 3 நிலவு நீங்க உடன் ஃப்ரேம் வச்சீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டா அதுக்கு ஒரு 1 லேக் செலவு பண்றீங்க அப்படின்னா எங்க சர்வீஸோட காஸ்ட் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ப்ரிவென்டிவா அந்த சர்வீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து சேவ் ஆகும், மற்ற வுட்டும் வந்து உங்களுக்கு சேவ் பண்ண முடியும். பிரவீன், இப்போ நாங்க இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா இன்டீரியர் பண்ற இடத்துல வுட் ஒர்க் பண்ற இடத்துல ஓகே, கரையானுக்கு ட்ரீட் பண்ணிடுறோம், எல்லாமே பண்ணிடுறோம், இதெல்லாம் ஓகே. நான் ஒரு சைட்ல பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன். சீலிங்ல ஒரு பழைய வீடு ரெனோவேட் பண்ணலான்னு போனோம். பாத்தீங்கன்னா சீலிங்ல லைட்டிங்கான அந்த சுவிட்சை கழட்டும் போது அதுக்குள்ள கரையான் இருந்துச்சு. இது பைப் வழியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் நானே பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது அவங்க ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கரையான் நார்மலாகவே வந்து அந்த செல்லுலஸ்ங்கிறத அப்சர்வ் பண்ணி தான் வருது. ஸோ அதுக்கான ரூட் வே வந்து பர்டிகுலர் இந்த ரூட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் எடுத்துலாம் போகிறது கிடையாது. அப்படி போகும்போது சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் லைனுக்குள்ள பாஸ் ஆயிடுது. எலக்ட்ரிக்கல் லைனில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈவன் 4th ஃப்ளோர் வரைக்கும் மேலே வரைக்கும் டெவலப் ஆகிருக்கு. அதனால கூட அந்த இஷ்யூ வந்திருக்கலாம். ஆனால் ப்ரிவென்டிவாக அந்த சர்வீஸ் எடுத்திருந்தாங்க ப்ராப்பரா அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளமே வந்திருக்காது அவங்களுக்கு. இன்னொரு விஷயம், இப்போ நாங்க சைட்ல இன்டீரியர் பண்ணும்போது கஸ்டமருக்கு இருக்கிற ஒரே பயம் என்ன தெரியுமா? நீங்க போடுற பிளைவுட்னாலதான் கரையானே வருது அப்படின்னு. ஆனா நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட்ல வந்து அந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கி போட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, எல்லா கிரேடு 100% கர்ஜன் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா ஒரு பிளைவுட லேமினேட் பண்ணிட்டா நாங்க கரையான் வர்றது பாக்குறது இல்ல. லேமினேட் பண்ணாம டைரக்டா அடிச்சுட்டா கரையான் வந்துருது. அது என்ன எதனால? ஒருவேளை இந்த இதுல பண்ற கெமிக்கல் ட்ரீட்டட் உண்மைதானா, இல்ல அது அது வேற ஏதாவது இல்ல காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் சொன்னேன், கெமிக்கலோட காம்பவுண்ட் லெவல்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ நார்மலாக வந்து கெமிக்கல் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். உட்ல வந்து 100% டெர்மேட் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்றாங்க. அவங்க வந்து கெமிக்கல் அப்ளை பண்றாங்க, அப்ளை பண்ணாம இல்லை. அவங்க யூஸ் பண்ற கெமிக்கலுமே கரையான் சாகக்கூடிய மருந்து தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க. ஆனா கெமிக்கல் பேரியர் அதுல இருக்காது. ஏன்னா ஒரு கரையான் வந்து சாயில இருந்து வரும்போது நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அது 10 இயர்ஸ் சர்வீஸ் வாங்கி எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த செல்லுலஸை சாப்பிட்றக்கா வர கரையான் நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் வந்து செல்லுலஸ் மாதிரியே கன்வெர்ட் ஆகும். அதனால கரையான வந்து அது அஃபெக்ட் ஆகுது. இப்ப நம்ம வுட்ல யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் வந்து உள்ள என்னதான் இருந்தாலும் கெமிக்கல் பேரியர் ஆகுறது கிடையாது. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. ஆனா காமனாவே டெர்மேட்டை பொறுத்தளவுக்கு அது கடிக்காத ஒரு விஷயம்னா இரும்பு அண்ட் கிளாஸ் மெட்டீரியல். நீங்க சொன்ன மாதிரி அந்த லேமினேட் இது கூட நாங்க பழைய பில்டிங்ல எல்லாம் போயிட்டு பார்த்தோம்னா எண்ட்ல அந்த லேமினேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கும், உள்ள இருந்து சாப்பிட்டு வந்துருக்கும். ஆனா அந்த லேமினேட் சாப்பிட்டு இருக்காது. அது போது பாத்தீங்கன்னா அப்பதான் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் உள்ள ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ காமனாகவே கஸ்டமர் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, ஒரு சின்ன இடத்துல தாங்க வந்திருக்கு, வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஃபுல்லாக தட்டி காமிச்சு உடச்சி எடுத்து காமிச்சிருவோம். என்ன ரீசன்னா மேலே வந்து பார்க்கும்போது அந்த ஷீட் எதுவுமே டேமேஜ் ஆயிருக்காது. என்ன ரீசன்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்த வுட்டு தான் அந்த செல்லுலஸ் கண்டென்ட்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். அதாவது அந்த வுட்டை மட்டும் தான் கரையான் வந்து சாப்பிடும். ஸோ அது மேலே இருக்க பீஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளாஸ்டிக் பீஸ் மாதிரி இருக்கிறனால அதால அது சாப்பிட முடியாது. அது சாப்பிட வேண்டிய தேவையும் கிடையாது. அப்ப வந்து இப்ப நாங்க ஃபேக்டரி ப்ராசஸ் பண்ற மாதிரி 2 பக்கம் லேமினேட் பண்ணி எட்ஜ் எல்லாம் டேப்பிங் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. இப்ப நீங்க அந்த மாதிரி டேப்பிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த வுட்டுக்குள்ள போறக்கான என்ட்ரி ஏதாவது சின்ன கேப் கிடைச்சா உள்ள போறதுக்கு வழி இருக்கு. இல்ல அப்படின்னா கரையான் வராதுன்னு சொல்ல மாட்டேன், டெஃபினட்டா வரும். அந்த வுட்டை டேமேஜ் பண்ணாட்டியும் நியர்பை இருக்கிற வேற வுட் டேமேஜ் கண்டிப்பா பண்ணும். ஏன்னா உள்ள இருக்க செல்லுலஸ் அதை அப்சர்வ் பண்ணுது இல்ல கீழ இருந்து. சோ அப்ப கீழ இருந்து கண்டிப்பா மேல வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அப்ப நீங்க இன்டீரியர் பண்ற மாதிரி இருந்தா 100% கெமிக்கல் ட்ரீட் பண்ணி தான் பண்ணணும். டெஃபினட்டா. ஏன்னா நீங்க ப்ரிகாஷன், அதனால தான் நான் மெயினா சொல்றேன் ப்ரிகாஷன் ஆக்ஷனுங்கிறது. நீங்க பிஃபோர் இன்டீரியர் மட்டும் இல்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே கட்டுறோம் அப்படின்னா 100% நீங்க பிஃபோரா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் இருக்கும். அண்ட் இங்க மட்டும் தான் நம்ம அதை வந்து கஸ்டமர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்றோம். ஆனா ஃபாரின்ல எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்க அப்படின்னா டெஃபினட்டா பிஃபோர் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் டெர்மேட் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கணும். இல்ல நம்ம பொதுவாவே எப்படின்னா வர்றது பாத்துக்குவோம். நம்மளோட மைண்ட் செட் அப்படிதானே. எதுவா இருந்தாலும் அது ஒரு ஹெல்த்தா இருந்தாலும் மத்த விஷயங்களா இருந்தாலும் நமக்கு எப்படி இருப்போம்னு கேட்டீங்கன்னா
இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு, வரும்போது பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நமக்கு நிறைய இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் எதனால வந்து இந்த விஷயத்தை இன்னும் இவ்வளோ டீப்பாக கேட்குறோன்னா, இப்போ நம்ம நிறைய பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுறதுக்கு முன்னால இது வந்து சில ஆயிரங்கள் சின்ன அமௌண்ட்டு இப்படி பண்ணிட்டேன்னா அதெல்லாம் தடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ எங்களோட இது. அதை பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்து கஸ்டமர் அதில் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றது. ஸோ இதை வந்து முன்னாலேயே பிளான் பண்ணி பண்ணிட்டா இந்த விஷயங்களை வந்து 100% நம்மளால தடுத்துக்க முடியும். டெஃபினட்டா 100% தடுக்க முடியும். ஏன்னா நீங்க வந்து ப்ரிகாஷன் ஆக்ஷனுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சாயில்ல இருந்து வர ட்ரீட்மெண்ட், அதாவது சாயில்ல இருந்து கெமிக்கல் அப்ளை பண்றோம் ஒண்ணு. இன்னும் வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ். ஸோ நீங்க வுட் எல்லாம் பிஃபோராவே, நீங்க வுட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொண்டு போறதுக்கு முன்னாடியே கெமிக்கல் அப்ளை பண்ணிருக்கும் போது கீழ இருந்து வர கரையான் கீழேயே அஃபெக்ட் ஆயிடும், கீழேயே அரெஸ்ட் ஆயிடும். ஸோ அப்படி அரெஸ்ட் ஆகும்போது டெஃபினட்டா மேல வர முடியாது. வர்றது அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வந்து பிளே வுட், எவ்வளவு நீங்க வுட் யூஸ் பண்ணாலும் மேல வர ட்ரை பண்ணுமே தவிர கீழே எராடிகேட் ஆயிடும். ஓகே ஓகே. பிரவீன் சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்பவே டீட்டெயிலா சொன்னீங்க. கண்டிப்பா நம்மளோட கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்காவது இந்த மாதிரி கரையான்னாலேயோ இல்லை கரப்பாம்பூச்சிகள்னாலேயோ தொல்லைகள் இருந்ததுன்னா நீங்க வந்து சார் சொன்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி முன்னாலேயே அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு பண்ணீங்கன்னா உங்களோட நிறைய செலவுகளை வந்து குறைக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த பெஸ்ட் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நானுமே வந்து இதை யாருக்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, உங்க எல்லாத்துக்கும் எப்படி வந்து இந்த நியூஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, டெஃபினட்டா அதுக்கான ஆன்சர் நாங்கள் தரோம். தேங்க்யூ. பிரவீன், உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா? இவ்வளோ உயிர்களை கொல்றோம், ஒரு நாள் கூட உங்களுக்கு அதை வருத்தமா இல்லையா? சார் அதுக்கு தான் சார் கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். கொலை பண்றதுக்கெல்லாம் லைசன்ஸ் தராங்க சார்? ஆமா சார், நான் மனுஷங்களையா கொலை பண்றேன்? மனுஷங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை தானே கொலை பண்றேன். அப்படி? ஓ, இதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கி தான் நீங்க கொல்லணுமா? கண்டிப்பா இதுக்கு வந்து அக்ரியில் லைசன்ஸ் இருக்கு. அந்த லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ண முடியும். ஓகே.